மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எதுக்கு வந்து ஐபிஎல் ஃபைனல்ஸ் அப்ப மழை பெஞ்சது? ஓ இன்னைக்கு ஃபைனலா? இருக்கட்டுமே, இருக்கட்டும், என்னங்கப்பா இருந்துட்டு போதுங்க. என்ன இருக்கட்டும், இருந்துட்டு போகுது. சரி, ஓ கடி ஜோக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓ குரலி வித்தையா? ஓகே ஓகே. ஐபிஎல் ஃபைனல் இன்னைக்கு ஏன் மழை பெஞ்சது? தெரியல. அரே எனக்கு தெரியாது. ஒவ்வொரு டாட் பாலுக்கு 500 மரம் நடறன்ட்டு. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்க மரம் நட்டு மழை வந்துருச்சு மேடம் ஃபைனல் அன்னைக்கு. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. சரி, ஒரு என்ன என்ன எழவி அது? கடி ஜோக்கு நானும் கேக்கட்டா? ஒருத்தன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா, என்னோட கணக்கு வாத்தியாருக்கு கணக்கே தெரியலையா. ஐயோ அடேங்கப்பா, இது வரையா? ஏன்னா அவனோட 4வது பொண்ணுக்கு. ஐயோ ஐயோ 5 பேர் போட்டிருக்கா. என்னடா இல்ல புரியல. நான் ஒரு ஜோக் சொல்றேன். இது என்ன கன்றாவி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. இது வந்து ஒரு பூச்சி. இப்ப என்ன? காட்டு பூச்சி. ஏய் சி உட்கார். ஏய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஒருத்தர் என்ன பண்ணனா 3 பை ஐயோ மீண்டும் மீண்டும் 3 பை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனானா. ஒருத்தன் என்ன பண்ணானா ஸ்பாட் எலிமினேட் ஆனானா. உள்ளவே இல்ல. ரொம்ப முக்கியம். அசிங்கப்பட்டான் ஆட்டோ தம்பி. இது மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வாரம் ஸ்பெஷல் ஜட்ஜா ஆஷிஷ் நெஹ்ராவை கூட்டுருவோம். குழந்தை வேணா. ஐயோ சிவ குழந்தை வேணா வேணா. ஏய் பொய் சொல்லாத. நீ பிரியா தானே? ஆமாக்கா. நீ ஸ்னேகா தானே? யா 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 யா. ட்வின்ஸா பிறந்தாங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அக்காக்கு பதில் இப்ப தங்கச்சி வந்து பாட்டு இது பண்றாளா? எது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நம்ம ஸ்னேகான்னு தான் சொன்னோம். ஆனா இங்க ஸ்னேகா நிக்கிறாளா பிரியா நிக்கிறாளான்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்குண்ணே. மக்கள் எப்படி நம்புறது? நான் எனக்குமா பயங்கர ஷாக்குமா. அதுவும் இவங்க சிஸ்டர்ஸ்னால எனக்கு ஒரு ஷாக். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏர்போர்ட்ல ஒரு நார்த் இந்தியா பொண்ணு, ஐ வாட்ச் சூப்பர் சிங்கர் பட் ஐ டோன்ட் நோ தமிழ். எனக்கு ஒன்றும் புரியல. எப்படா அது? ஆமா இல்ல எனக்கு புரியல. நம்மளோட கிளைகள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கே மகமா. இல்லம்மா, நான் என்ன நினைச்சு எப்படா அது வந்து மொழி தெரியாம எப்படி நம்ம நிகழ்ச்சியை பார்க்கணும். எனக்கு பயங்கர சந்தோஷம். தேங்க்யூ. வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ. பிகாஸ் அது இல்லம்மா, அவங்க ஃப்ரெண்டாமா. ஆமா, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. தெரியலம்மா. அதெல்லாம் பேர்லாம் கேட்க முடியாது. கைப்பிடிச்சு நீ எல்லாம் ஃபோன் நம்பரே வாங்கிருப்ப. யாரு? ஐ நோ வாட்யா? ஐ நோ. யாரு? தெரியலம்மா. அவங்க ஏதோ நார்த் இந்தியாவா அவங்க. அது வந்து என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இவ பேர் யாரு? இவ பாட வந்தவங்க யாரு? அக்காவா வைல்ட் கார்டுல இருக்கும். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? உன்னெல்லாம் கடவுளும் காப்பாத்த முடியாதுடா. நோ சார். சிம்பிளி பேஸ். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி பேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல பொண்ணுமா, பாட்டு போறாங்க. ஞாபகம் வந்துச்சு. ஸ்னேகா. ஸ்னேகா. தேங்க்ஸ். ராஜி சொல்லுங்க. 1 செகண்ட். கூப்பிட்டீங்களா? அவங்க கம் ஹியர் மிஸ். அவங்க சில்பி இல்ல, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா உங்க புருஷன் வேலை செஞ்சுட்டு இருக்காரு ரொம்ப நாளா, அவர் எங்க இருக்காருன்னு கேக்குறாங்க. அவர் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அவர் வந்திருக்காரு. ஆக்சுவலா நான் கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்லி அடம் பண்ணி. அப்படிலாம் அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரி, நான் கூப்பிட்டு பாக்குறேன். அப்புறம் நீங்க கூப்பிடுங்க. யார் கூப்பிட்டா வர்றாருன்னு பாப்போமா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மாமா மேடைக்கு வாங்க மாமா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் செந்தில் கணேசன் அவர்கள். அதை விட வரேன்னா ஒன்னு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். பாத்தியா குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா இங்கிட்டு வாமா. இந்த போமா அந்த பக்கம். ஆமா, எப்பவுமே பக்கத்துலயே தானே இருக்க. எங்கயாவது கொஞ்சம் இடம் விட. இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எது
பேச்சு வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாமே ஏறும், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தான் இருக்கேன்ல. மாப்பிள்ள ரொம்ப ஓவரா பண்ணுகிறாரு. என்கிட்ட ஒரு கதை இருக்கு, அவர் நடிக்க வச்சிருவோமா? ரியலிஸ்டிக்கா நான் பண்ணிடலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? அது கதை என்னன்னா, ஒருத்தர் ஹீரோவை கடத்திட்டு போயிட்டு ஆபரேஷன் பண்ணி விட்டுருவாங்க. ஐயோ இது மேட்ரே வேறம்மா. தொண்ட ஆபரேஷன் லேடிஸ் வாய்ஸா மாறிடும். அவர் வந்து ஏன்டா இதை பண்ணீங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாரு. அவ்வளவுதான். நீ எதுவும் பயப்படாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா ஆன்லைன் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பண்ணலாம். ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சர் ராசா. பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. நான் ப்ரொடியூசர், அவர் டைரக்டர். ஆக்டர் கேரக்டர்ல நம்ம கழுத்து கார்த்தி தான் பண்றா அப்படி. டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. சரிமா, வைல்ட் கார்டு நடந்துட்டு இருக்கு. வைல்டா ஒரு கப்பல் வந்திருக்காங்க. அவங்கள கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அழகு பார்த்து அதுக்கு அப்புறமே அனுப்புவோம். ஏன் எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? Absolutely. ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆமா, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு இல்ல ஒண்ணு அவ்வளவு ஆர்வமா இல்லம்மா. இந்த இன்னைக்குதான் அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் வந்திருக்கேன். கை இருக்கு அங்கிட்டு போகுது. எப்படி எல்லாரும் என்ன சும்மா சும்மான்னா சும்மாதான் எல்லாரும் வந்திருக்காங்க. சும்மா சும்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்னு. படத்துக்கு பேரும் வச்சாச்சுமா, ஆபரேஷன் சக்சஸ். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன கதை, என்ன நடக்குது? திரும்ப அந்த யாராவது திரும்ப மெசேஜ் அனுப்பிச்சாங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல எல்லாம் ஓகே தான், நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாம் சில் தானே? சூப்பர் சூப்பர். அப்ப நான் ஓகே. இது சூப்பர். அப்ப ஓகே, அவ்வளவு எதுவுமே இல்லையா? பிராக்டிஸ், வேலை, அப்புறம் டீம்ல சேர்ந்தேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அண்ணன் டீம்ல. என்ன டீம்? என்னோட டீம் சில்க் சுமிதா கிரிக்கெட் டீம்ல தம்பி ஜாயின் பண்ணிட்டா. அப்படி எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டி விடுங்க. வந்து வைல்ட் கார்டுல பெர்ஃபார்ம் பண்ற ஒரு சமயத்துல அவனை கூட்டிட்டு போய் இப்படி விளையாட வைக்கிறியே, அறிவு இருக்கா அம்மாக்காப்பா? ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்ன அறிவு இருக்கா? இங்க எவனாவது வந்து ஒரு ஓவர்ல 5 6 அடிப்பானா? தம்பி அடிப்பான். காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பெண்ண? புரியாடா? இது மாதிரி ஒரு பிளேயர் நம்ம டீமுக்கு வேணுமா? ஓ, அதாவது அவனோட பாக்கி ஆங்கிள்ஸையும் நீ வந்து டிஸ்கவர் பண்ணி அவனுக்கு ஒரு வேற ஒரு இது நீ வந்து. ஆமா, உனக்கு நான் வேற யாரையா செய்ய போறேன்? எடுத்துக்க, நல்லா பண்ணு. தம்பி வந்து கூப்பிட்டு செலக்ஷன் எல்லாம் வச்சு ஃபுல்லா இவருக்கு ஃபுல் ரெக்கமெண்டேஷன் திறமைய காட்டுனேன், செலக்ட் பண்ணிட்டாங்க. சிறப்பான ஆள் நீ. கிரிக்கெட்லாம் இன்ட்ரெஸ்ட் தான் தினேஷ்க்கு. வெரி கிரிக்கெட்னால வெரிக்கா. அப்படியா? நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. இந்த மாதிரி உன்னோட கேப்டன் என்ன மாதிரி? கேப்டன் எல்லாருக்கும் சொல்லியா? சார் ஒரு கேன எல்லா திங்ஸும் வாங்கி கொடுத்துட்டு அங்க உட்கார்ந்து எங்களெல்லாம் ஆட வைக்கிறதே வந்து கேப்டன் தான். ஏண்ட தளபதிடா இவன், ஏண்ட தளபதி. ஆட விடுவான், அவன் ஆடுவானான்னு கேக்குறேன். நாங்க இருக்கும்போது அவருக்கு நாங்க கஷ்டம் கொடுக்கணும். அதான் சொல்றேன், பேட்டிங் கொடுக்க மாட்டானு, பவுலிங் தர மாட்டானு. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்னோட கேம் பத்தி எனக்கு சொல்லியிருக்காங்க, செம்மையா ஆடுவாருன்ட்டு. ஓகே ஓகே, நீயும் மாசு, உன் கேப்டனும் மாசு. சிங்கர் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஷோடா. எங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் வந்து எலிமினேஷன். ஓகே, நான் புரிஞ்சதா? கேட்டுக்க. நான் ரொம்ப சில கண்டெஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் எலிமினேட் ஆகி போகும்போது அப்படியே மனசெல்லாம் உடஞ்சு போய் அன்னைக்கு தூக்கமே வராம இருக்கிறது. ஜூனியர் சீசன்ல தனுஷ்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து கிளம்பும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா ஆயிடுச்சு. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்கும். அதுக்கப்புறம் நீ இந்த நிகழ்ச்சியில இருந்து எலிமினேட் ஆகும்போது ஒட்டுமொத்த செட் அழுதுச்சு. அதுல வந்து நானும் ஒருத்தி. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். இன்னைக்கு வந்து உன்னை திரும்பவும் இந்த இடத்துல வந்து பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நீ நல்லா வரணும், உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கட்டும்னு நான் மனசார உனக்காக வேண்டிய. நான் கூட கழுத்து கார்த்திக் எலிமினேட் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். 500 ரூபா வாங்கி இருந்தாலும் இங்க திரும்பி பார்க்க மாட்டோமா, வைல்ட் கார்டு கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சிங்கர் டீம் விஜய் டிவிக்கு நன்றி. தேங்க்யூ. நக்கல்யா அவனுக்கு. ஏன்டா நீ இப்படி இருக்க? உனக்கு ஒரு இமோஷனே இல்லையா? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? நேத்து சென்னை ஜெயிக்கும் போது எகிரி குச்சி ஃபேன்லாம் அடிச்சிட்டேன் நானு. ரொம்ப குஷியோ.
நேத்துல போன வாரம் இந்த வாரம். ஓ அப்படியா விஷயம். செட் ஆகல. ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. அதான் ஒண்ணு எல்லாருக்கும் தெரியும் இது போன வாரம் ரெக்கார்ட் பண்ணி அடுத்த வாரம் போடுறாங்கன்ட்டு. நீ ஒன்னும் சொல்லாத அப்படியே. நீ வேறயா? நீ வேறயா? எனிவே